பையா பிக்கல் ஊர்கா இப்படி இப்படி நக்கி இப்படி வைக்கிறதா நேரா சும்மா அப்படின்னு இடுப்பு பிடிச்சிக்கிட்டு வருவேன். We are rich family. ஆமா தங்கராஜ் பிச்சைக்கார ஃபேமிலி. அதுக்கா மணி 3 மணி ஆயிடுச்சு. காலையில் மவுத் வாஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை. இப்போ தான் ஒரு தாபா, நாங்கள் காஸ்ட்லி தாபாலாம் சாப்பிட மாட்டோம். அந்தமாரி கொஞ்சம் சின்ன தாபாலாம் தான் சாப்பிடுமா. இங்கே சாப்பிட்டா தான் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். நம்ம கார் வந்துட்டு அங்கே நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டு வந்தோம். ஏன்னா ஒரு 300 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக அடிச்சிருக்குமா. இங்கே தண்ணி குடிக்காதீங்க கருமம். செப்டி டேங்க் மாரி இருக்கிறான் கண்ணு. எனக்கும் ஒரு சப்பாத்தி எடுத்து போடுக்கண்ணு. நான் என்ன பக்கத்து வீட்டில் இருக்கிறேன் இது பாச்சியா உனக்கு. அண்ணா ஒன் ஓப்பன் நோ. அவனே ஓப்பன் பண்ணி நான் குடிக்கார நாய் கொடுங்க. அதுதான் தேங்க்யூ. வாயில பீர் பீர் குடிக்கார நாய் ஓப்பன். உருளைக்கட்டையா உருளைக்கட்டையா உருளை. ஹெச்ஆர் ஒரு வழியாக ஹைதராபாத் சிட்டி தாண்டியாச்சு. ஹெச்ஆர் எவ்வளோ டிராஃபிக்குன்னுங்கிறீங்க சாமி. அந்த என்ஹெச் கூட ஒரு பெரிய என்ஹெச் வரும், அது கூட நம்ம ஈஸியாக தாண்டிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ரோடு இருக்கும் பாருங்க, அது கிராஸ் பண்ணுறதுக்குள்ள 2 மணி நேரம் ஆயிடுச்சு. புதுசாராக வந்துட்டு அவன் வந்துட்டு ஹைவே பெரிய ஹைவே ஓட்டிட்டு எனக்கு மட்டும் சின்ன ஹைவே கொடுத்துட்டான். இப்போ வந்து டீசல் காலி ஆகி போச்சு. எவ்வளோ பிடிக்குது இந்த டைம்? 96 ரூபா. நம்ம ஊரில் எவ்வளோ? 101 ரூபா. 3000 ரூபாய்க்கு பிடிக்குமா? 3000 ரூபாய்க்குலாம் பிடிக்காது, பிடிக்கும் 4000 ரூபாய்க்கு பிடிக்கும். அது பார்க்க தான் கூட அப்படி. மற்றபடி மொடா குடி குடிக்கும். ரெஸ்ட் போடலாம், அங்கே ரெஸ்ட் போடலாமா இல்லை வந்து கொஞ்சம் அவுட்டர் போயிடலாமா? எனக்கு பசிக்குதே. ஏய் வண்டி ஆட்டாதீங்கடா. எதுக்கு ஆட்டா? இங்கே எப்பயுமே இங்கே தரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? இங்கே பண்ணால் நீ ஓசி போயிருவில்ல, அதனால வெளியே கடை போட்டு இவனுங்களுங்களே வெளியே இருப்பாங்க. இங்கே இருக்கு பாருங்க வெளியே. அதான் அங்கன்னா காசு கொடுத்து தானே ஆகணும். நீ பிஸ்னஸ் வேறு நான் சொல்ல 4000 ரூபாய்க்கு பிடிச்சிருச்சா? அதான் நம்ம ட்ரையில் போயிடுச்சா புல்லு ஆட்டுட்டா. ஆட்டாதா போதும்டா, மித்தத்தை வெளியே வந்துடும். ஸ்கேனர்னா எவ்வளோ? 4513 ரூபா பக்கமாக வந்துக்குது. அவர் கணக்கு போட்டு சொல்லுங்கள். இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ டீசல் போட்டிருக்கோம்? 2வது டேங்க் ஃபுல்லு வீட்லேயே ஒரு 2500 ரூபாய்க்கு போட்டேன். அப்போ வந்துட்டு ஒரு 5000, இப்போ ஒரு 4500, வீட்டில் ஒரு ஆக மொத்தம் ஒரு 12000 ரூபாய்க்கு டீசல் போட்டிருக்கோம். ஆனால் இன்னமும் நாக்பூர் வரல. ஆனால் இந்த டீசல் கண்டிப்பாக நாக்பூர் போயிடும். நான் கணக்குப்படி கரெக்டாக தான் ஹெச்ஆர் போயிட்டுருக்கு. இப்போ நாக்பூர் வரைக்கும் 10000 டீசல் வச்சு கணக்கு வச்சுருந்தேன். அங்கேருந்து ஒரு 10000 போட்டால் தான் மணாலிக்கு பக்கமாக போக முடியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து போகிறது வந்துட்டு 3000 கிலோமீட்ரு. கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. என்னன்னா 3000 கிலோமீட்டர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ரோடு தான் ஹெச்ஆர். அதுவும் இல்லாமல் பெரிய டாஸ்க்கு என்னன்னா, நம்ம பிளாக் பேந்தர் வந்துட்டு இந்த டின்ட்டு போட்டிருக்குல்ல. ஏய் ஈஸி பண்ணியாச்சா? நான்லாம் அப்படி தான் உட்காந்துட்டு இருப்பேன். இந்த பிளாக் டின்ட்டு போட்டு இந்த சிட்டிக்குள்ளே வரும்போது இங்கே இருக்க பேட்ரோலு ஒரு மாதிரி முழிப்பாங்க பேர். நம்மளை தான் பார்த்து முழிக்கிறாங்களா இல்லை வேறு யாரையாச்சும் பார்த்து முழிக்கிறாங்களான்னு தெரியாது. அந்த அண்ணன் பார்க்கறது தமிழ் தெரிஞ்ச மாதிரியே பார்க்குறாரு. தெரிஞ்சுட்டு போட்டோம். அப்படின்னா நான் தப்பாக பேசிட்டேன். சும்மா உங்களை 2 கலாய்ச்சேன். சும்மா அப்படின்னு இடுப்பு பிடிச்சிக்கிட்டு வருவேன். இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா அப்படின்னு. அப்படியே போலாமா? அவ்வளோதான், அப்படியே போயிடலாம். இந்த மட்டும் இங்க யார் பிடிக்க கூடாதுரா. ஏன் தெரியுமா? இவனுங்க ப்ரெஷர் வைக்க மாட்டாங்க, அப்படியே ஏற்றி விடுவானுங்க காற்று. அந்த இது எந்த ப்ரெஷர் இருக்காது, ஒன்று கோணையா இருக்கும். அப்புறம் டுமீல் டயரு ஓட்டினது 100 கிலோமீட்டரு. தாபா இருக்கா காணா? ஆமாம், எனக்கு வந்துட்டு நான்வெஜ் இருக்குதாண்ணா. கறி சிக்கன் கறி. அச்சா எனக்கு வந்துட்டு சிக்கன் ரைஸ். ஏன்னா சிக்கன் ரைஸுக்கு தானே இது பேருன்னா ஜீரகம் சம்பா ரைஸ். கரம் ஜீரம் இல்லைண்ணா. ஜீரா ரைஸ் அப்புறம் சிக்கன் கறி. இது ஸ்பைசி. எனக்கு மட்டும்தான், இவனுங்களுக்குலாம் ஆர்டர் சொல்லுவானுங்க. ஆர்டர் சொல்றா. நான் சொல்லிட்டேன் ஆர்டர் என்ன வேணும்னு சொல்றா. போயிட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்க? இனிதானா
இந்த இதுல இருந்துச்சு. ஜீரா ரைஸ்னா ஜீரகம் இருக்குல்ல, அதுவும் எண்ணெயை ஊற்றி ரைஸ் மாதிரி போட்டு நல்லா உலப்பி தருவாங்க. சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும். புட்டு குழந்தை எடுக்கலாம். இப்போதைக்கு ஒன்று கட்டிக்கலாம். அதான் அடுத்த நாள் காலையில செத்துரும். ஒன்றுக்கு ரைஸ் வைங்க. எனக்கு நீங்க நான் தானே சொல்றீங்க. படி கமான். எந்த பொருளா வச்சோம்? என்னது பேஸ்ட் ப்ரஷ்லாம் இதில் மத்தியானம் போய் பல்லு விளக்குவாங்களா? காலையில் பேஸ்ட் இல்லை பழக்கல. என்னடே அவன் ப்ரஷ் எடுத்துகிட்டு இருக்கான். ஃபோன் வாங்கிட்டு வா. ஃபோன் தடா. ஃபோன் கோல்டு கலர் யார் ப்ரஷ்ஷு? என் ப்ரஷ்ஷு கோல்டு. உனக்கே பண்ணல. இப்படி இருக்கட்டும், கொஞ்சம் காற்று வெளியே போகட்டும். என் பேஸ்ட் எங்க? எஸ் பேஸ்ட்டு பேஸ்ட்டு எஸ். யோசியா இருங்க, பேஸ்ட் உள்ள போய் எடுக்கணும். எவ்வளோ? 75 ரூபா ப்ரெஸ். ஒரு ப்ரஷ்ஷா? ஆமாம். ஏய் அவன் ப்ரெஸ்ஸும் அவ்வளோதான்டா வருது. We are rich family. ஆமாம் ஆமா. ஆமாம். தங்கராஜ் பிச்சைக்கார ஃபேமிலி. தங்கராஜ் ஜட்டி பாய். ஏய் இங்கே பாரு சூட்கேஸ் மாதிரி. 75 என்ன பண்றாங்க பாத்தீங்களா? இதுவே வந்துடும் போல 40 ரூபாய்க்கு. இங்கே வேறு 10 ரூபா கொடுத்து 30 ரூபா கொடுத்து போட்டேன். 2 போயிடுச்சு. 2 நாளில் போயிடுச்சு. நாங்கள் இப்போ தான் தூங்கி இருந்துச்சோம். இப்போ தான் பல்லு விளக்குறோம். ஏய் நான் தூங்கவே இல்லைடா. நீ 2 தூக்கம் போட்டீங்கடா. இப்போ சாப்பிட போகிறோமா, வாய் ஒரு மாதிரி நம்மன்னு இருக்கு. காலைல மவுத் வாஷ் தான் பண்ணோம். இருந்தாலும் நம்மளாம் தமிழ் இந்த ப்ரஷ்லாம் இல்லாமல் இருந்தால் வேப்பங்குச்சி எங்கே இருந்தால் பாடுறா பிடிச்சிட்டு வந்துடலாம். நாங்க இதுவும் பச்சை கலர்ல தான் இருக்குது. போலாம். யார் இது உமன்ஸ் பெர்ஃப்யூம்? என்னதான் நான் தருண் இது. பெர்ஃப்யூம் எடுத்துட்டு வந்தேன் நீங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்க எலெக்ஷனுக்கு ஏனா நான் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கும். என் எக்ஸ்கேல் ஃப்ரெண்ட் வருது. என்னது 2 வருஷமா வச்சிருக்கீங்களா? நடுவில் போய் மீட் பண்ணேன். அவ்வளவுதான் பிரியாக்க பாப்பாங்க. இல்ல, அண்ணி தான vlog எடிட் பண்ணுவாங்க. இல்லை நான் தான் இப்போலாம் எடிட் பண்ணேன். ஏய் கண்ணாடி கீழே விழுதுடா. தள்ளி இப்படி இங்க பாருங்களேன், சூனியம் வைக்கிற மாதிரி பச்சை மிளகா சக்கரெல்லாம் வச்சிருக்கோம். வைக்கணுமா? க்ளோஸ். இதெல்லாம் வெளியே வச்சிரு. அந்த பை எடுத்துக்கிட்டியா? படி ஓம் பிரஷ் பல்ல விளக்கிக்கலாம். ப்ரஷ்னா எல்லாருமே பல்லு விளக்குறீங்களா? அப்ப நீ பரவாயில்ல, நீ வளர்க்காத. நீயும் பல்ல விளக்குடா. மணி 3 மணி ஆயிடுச்சு. காலையில் மவுத் வாஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை. இப்போ தான் ஒரு தாபா. நாங்கள் காஸ்ட்லி தாபாலாம் சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன தாபாலாம் தான் சாப்பிடுவோம். இங்கே சாப்பிட்டா தான் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். அண்ட் நம்ம பிளாக் பேந்தர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல்ல விளக்கிறோம். நம்ம கேங்கே இப்போ தான் பல்ல விளக்கிட்டே. மணி எவ்வளோ? 3 மணிக்கு காலை காட்டி 3 மணிக்கு கண்டிப்பாக பல்ல விளக்க சொன்னால் எத்தனை மணிக்கு பல்லு விளக்குறான்னு பார்த்தியா? நம்ம கார் வந்துட்டு அங்கே நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டு வந்தோம். ஏன்னா ஒரு 300 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக அடிச்சிருக்குமா. என்ன பண்ணுறீங்க? என்ன புஷ்பா வாய்ஸ் வருது? பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ஒரே பெரிய பிரஷ். பை ஒன் கெட் ஒன் பிரஷ் காட்டு. என் பிரஷே பட்டாளி. திஸ் இஸ் men, that is woman. ஏய் கேர்ள் தான்டா பசங்க யூஸ் பண்ணாங்க. அது பிங்க். இது பிங்கா? இது ரெட். தண்ணி இஞ்சி ஒன்லி. ஏய் நாம் இன்னும் ஆந்திரா தாண்டலடா. எனக்கு தெரிஞ்சு 26 லாங்குவேஜ் இருக்கு நம்ம கிராஸ் பண்றதுக்குள்ள. இந்தியாவில் மொத்தம் 520 மொழி இருக்கு. அந்த ஆஷ் கலர் பேக் அப்படியே அங்கேயே உள்ளே வச்சிருந்தானே. சார் இப்போ தான் சாப்பிட போகிறோம். நாங்கள் இன்னும் எதுவுமே சாப்பிட கிடையாது. ஏய் இது நான் கழுவிட்டனா இல்லையாடா? உள்ளே இருக்குதுடா கொஞ்சம். நானாச்சும் பரவாயில்ல, அவனுக்கு 2 மணி நேரமாக பல்ல வளக்கிட்டு இருக்கானுங்க.
எப்படி ப்ரெஸ் மாற்றி மாற்றி வளர்க்குவீங்களா? இல்லைண்ணா நான் கோல்டு கலர். ஐ எம் ரிச். நம்ம இவங்க பிரைவசி கொடுக்கணும்ண்ணா. யாருக்கு? இவங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. கார்ல இருந்து நம்ம நைட் இறங்கிக்கலாம். இல்ல புரியல, எங்க போறீங்க? நாங்க எங்கேயோ போறோம்டா. ஏய் சண்டை போடுறானுங்களா கழுத்து பிடிச்சி? ஏய் நம்ம எதுக்கு சண்டை? சாப்பாடு வந்துச்சா? இங்க அந்த ஆஷ் கலர் அதுக்குள்ள வை. நீங்க வைக்கிற அப்புறமேட்டு எடுத்து வச்சிரு. ஓகே. கார் பிக்னிக் மாதிரி பிங்க் கலர்ல ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. பின்னாடி பெட் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். தண்ணி நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐஸ் பானி. ஐஸ் வாட்டர் வேணுமாடா உங்களுக்கு யாருக்காச்சும்? இங்க தண்ணி குடிக்காதீங்க. கருமம் செப்டி டேங்க் மாதிரி இருக்கிறான். என்னடா பண்ணிட்டு இருக்க? 2 லிட்டர் தண்ணியிலடா வாய் கொப்பளிப்ப. பீர் அடிச்சால அந்த நாத்து அப்படியே அடிக்குது போல. நீ ஏன் வாய் முந்து பார்த்த? ஏன்னா நீ நம்மள ஏமாத்திட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏமாத்திட்டாங்கன்னா போயிட்டு அப்படின்னு ஒரு சப்பாத்தி 1000 ரூபாய். நான் தம்ஸ் அப்புங்கிற பாப்பான்னு போட்டு பெப்சி இருப்பாரு. ஆனா கோக்கு இல்ல. இங்க பாருங்க கோக்கு. கோக்கு குடிங்க. கோக்கு கோக்கு இப்படிதான் இருக்கணும். பாட்டில் பார்த்தது இல்லையா நீ? உனக்கு அண்ணா ஒன் ஓப்பன் நோ. அவனே ஓபன் பண்ணி நான் குடிக்கார நாய். கொடுங்க. அதுதான் தேங்க்யூ. இவன் வாயில பீர் பீர் குடிக்கார நாய். ஓப்பன் நோ. நேரம் படுத்து நேற்று நைட்டு ஃபுல்லாக காலே நீட்ட கிடையாதுடா. என்னண்ணா படுத்துட்டீங்க? நீங்களாச்சாலாம் பின்னாடிலாம் கட்டி பிடிச்சி படுத்துக்கிட்டீங்க. நாங்கள் என்னத்த தூங்கணும்? டயர்டாகி போச்சு. நேற்று இந்தாண்டி அந்தாண்டி இப்படி இப்படின்னு திரும்புகிறேன். இந்த கால் வலி மட்டும் போகல. டோன்ட் வெரி, என்கிட்ட மூல இருந்து எல்லாமே இருக்குது. மூளையா? மூ அதானே பார்த்தீங்கன்னா திடீர் மூளை இருக்குதுங்கிறான். You know we are well educated family. எஜுகேட்டடே இவ்வளோ கேவலமாக நீங்க அதுதான் நான் சரிச்சுக்க முடியல. எப்படா சிக்கன் ரைஸ் வர சாப்பிட்டு எங்க நாக்பூர் ஸ்ட்ரைட்டா இதுக்கு மேலே தாபா நிறைய இருக்கும்ல. சரி கந்திக்கோடா இதில் உட்காந்திக்கோ. அது நான் பக்கத்தில் பார்த்தா ஊனி விடுவேன். அதெல்லாம் பட்டியோட வச்சுக்கோ. நான் என்ன சவி பண்ணேன்? கூட என்ன சும்மா கையில் வச்சிருக்கேன்? இல்லை பரவாயில்ல, நானே வச்சிருக்கேன். நான் அதிகமாக குடி மாட்டேன். நீ குடி. ஏன் அப்படி இல்லை. பெப்சி வந்து உடம்புக்கு கெடுதல். என்ன கரண்ட் அடிக்குது? கரண்ட் அடிக்குதா? கெடுதல்னு வாங்குறீங்களா? அப்போ தெரியலையா? இல்லை கொஞ்சமாக குடிச்சிருப்பேன். அதாவது இப்போ ஒருத்தர் ஸ்மோக்கர்னு வச்சுக்கோய, எடுத்தோடனே ஸ்மோக் போட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக விடுவாங்க. அந்த மாதிரி நான் வந்துட்டு கோக் வந்து கொஞ்சம் சொல்லுமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எவனும் விட்டுறா சரித்திரமே இல்லை. அப்படியே அடிச்சுட்டு தான் இருக்கேன். இங்க வேற இந்த நாய் எப்படி 4 நாளா ஸ்மோக் அடிக்காம இருக்குன்னு தெரியல. வேப்பங்க எடுத்துக்கிட்டியா? என்னது வேப்பு? எங்க கார்ல தான் இருக்கு. அது நீங்க இல்லாத போது அப்பா போய் எடுத்துட்டு வந்துடுறான். இல்ல கேட்காம இருக்க மாட்டேன். சால்னா இங்கே பேருதா சாதிக்க சால் பாட்டிலே பாய் தீந்துருச்சு. நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணி கலந்து வச்சிருக்கான். பாட்டில் காலி பண்ணிட்டியா? பெப்சி எதுக்கு வாங்கியிருக்கேன் ஓபன் பண்ணாம? அப்படியே வண்டியில எடுத்து போயிருக்கியா? அதை அப்படியே ஊத்திடுவேன். இதுவும் அது ஒரே கலர்ல தானே இருக்கு. பேசி விட்டுருவாங்க. இப்படி உட்காந்து பேசுவாங்க. அதெல்லாம் நல்லா பேசுவோம். என்ன உங்களே தூங்குறீங்க? காலைல நீட்டி கிடைக்கும் போது கால் நீட்டிட்டு தானே உண்டு. ஆனா பல்ல வலிக்கிட்டு மூஞ்சி தான் கழுவிட்டு தூங்குற முதல் நாள் நம்மளா தான் இருக்கும். ஆமா இல்லை நீ தான் தூங்க பட்டி. சோறு எங்கடா வந்துச்சு? வெறும் பிளேட் தானே. என்ன பையா இது? இது கியா? உருளைக்கட்டையா? உருளைக்கட்டையா? உருளைக்கட்டை வெள்ளையா இருக்குது. டேய் வெங்காயம் தான்டா உருளைக்கட்டைன்னு சொல்லிட்டு போறாங்க. வெங்காயம் உருளைக்கட்டையா? இந்தா தின்னுங்க உட்காந்து. வெங்காயத்தையா? அதனால பச்சை கலர்ல இருக்கு. அதுவும் இல்லாம தண்ணி அங்க எடுத்துடா. பச்சை வெங்காயமா இருக்கும். டேய் சோறு வந்துச்சுன்னு எழுப்பி விட்டீங்க. வெங்காயத்து தான் வந்திருக்குது. வெங்காயம் எடுத்துட்டு வந்துட்டாரா? அடுத்து கடுகு உளுத்தம் பருப்புலாம் எடுத்துட்டு வருவாரு. நம்மளே சேர்த்துக்க சாப்பிட்டுக்கலாம். பிக்கல கேளு. ஆமா நம்ம வந்ததுல இருந்து ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எதுக்கு அந்த அடுப்பு சிலிண்டர்லாம் வாங்கணும்? ஏய் அங்க நம்ம அங்க போய் சாப்பிடணும். நைட் இன்னைக்கு
நைட்டு மேகி தான், யாரும் கவலைப்படாதீங்க. ஐயோ இல்லை கவலைப்படல, சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு மேகி தான். எங்களுக்கு தான் வந்துச்சு. பட்டர் சிக்கன். பட்டர் சிக்கன். சிக்கன் கறி மேரா மேரா. पाँच रोटियाँ. 5 रोटी 15 रोटी. भैया पिकल ஊர்கா தா இப்படி இப்படி நக்கி இப்படி வைக்கிறதா நேரா? சரி நேரானா இல்ல. ஏய் எனக்கு ஹிந்தி தெரியும்டா. நகினா தான் இல்லன்னு அர்த்தம். அது நகிங்கிறது தெலுங்கு. நேரா பாப்பா ஹிந்தி. நை நை அது அது அந்த ஊர் மகாராஷ்டிரா, அதுல தான் நைன்பாங்க. அப்ப ஹிந்தியே இல்ல இது. சாரி, ஹிந்திலேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ எப்படி கன்னியாகுமரி தமிழுக்கும் நம்ம ஊர் தமிழுக்கு பிளேட்டை போடுறா, பிளேட் நவருது. டேய் பிளேட் நல்லா இருக்கு, அப்படியே தூக்கிக்கலாமா? அது பிளேட் துடைக்கல, நானும் அப்படிதான் தொடச்சேன். அது கை சாப்பிட்டு கை கழுவு. டேய் பிளேட் துடைக்க தாண்டா தருவாங்க. இதுக்கு தாண்டா உள்ளூர்ல சுத்தணும்லாம் வெளியூர் கூட்டு வரக்கூடாதுங்கிறது. எங்க அப்பா திருப்பதி. ஏய் ஃபர்ஸ்ட் நீ தமிழ்நாடு தாண்டி இருக்கேடா. நான் இருக்கோ வரை கறி எவ்வளோ நாள் பழைய கறி. குழம்பு பார்க்க தான் சரி நல்லா இருக்குது. வாயில் போடுற மாதிரி இருக்கு, வெறும் கறி வாயில் போடுற மாதிரி தான் இருக்குது. எங்கள் வீட்டில் ஏகாதசி விரதம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தியா? அச்சோ ஆமான்னு சொல்லிட்டு 2வது பீஸ் எடுக்கிற பார்த்தியா நீ? அண்ணே எனக்கும் ஒரு சப்பாத்தி எடுத்து போடுக்கண்ணே. நான் என்ன பக்கத்து வீட்டில் இருக்கிறேன் இது பாத்தியா? புஷ்வாய்ஸுக்கு போகிறேன், இருக்கன்னு எடுத்து தரேன். அபிஷ்டு காட்றா. இல்லை இது போதும் சாப்பிடுவீங்க. ஓ இருக்கா? இது வேற அது வேற. ஆ வேற ஏய் எனக்கு கொஞ்சம் தா. ஆஃப். ஓ சாரி. ஆஃப் தாடா. மொத்தத்தை எடுத்துக்கிட்டா. உங்களுக்கு குடிக்கிற பழக்கமே இல்லை, எதுக்கு உங்களுக்கு ஆஃப்? அப்போ நீ குடி பேர் இல்லை நான் குடிக்க மாட்டேன். ஹைதராபாத் வரைக்கும் விடவே தப்பு. ஆமாம், நான் எங்கள் பேர் புதி மாதிரியே சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஐயோ எதுக்கு தேவையில்லாம் மிளகா சொல்லணும், சாப்பிடணும், கண்ணு கலங்கணும். அந்த காஞ்சனா படத்துல ஒரே கிளிக் பண்ண தண்ணி குடிக்கிறது காரமா இருக்கு. அதுதான் தட்டா பண்ணி வாங்க சொன்னேன். ஐஸ் வாட்டர் குடிச்சா நீ ஏறும். ஐயோ வினிக்க சுடு தண்ணி குடிய. ஐயோ நான் பாருங்க நான் கோக் குழம்புல காரம் கம்மியாக்குதுடா. எனக்கு இப்பயே வயிறு வலிக்குதுண்ணா. பாரு இது பெட்ரோல் பங்க் வரைக்கும் போக முடியாது. சாப்பிட்டு அந்த புதாரு போடலாம். ஐயோ அந்த ரைஸ் என்ன அந்த கலர்ல இருக்கு. எக்ஸ்ட்ரா சில்லி கேட்டேன் நான் தான். ஐயோ ஓ அந்த மாஸ்டர் போய் அதான் தனியா பேசிட்டு இருந்தீங்களா? भैया भैया इधर आओ. कोक दिस बॉटल. हाँ एक டிஷ்யூ அப்படியே टिश्यू पेपर. நான் இங்கிலீஷ் பேசுறேன், சரி ஹிந்தி பேசுறேன். டிஷ்யூ பேப்பருங்கிறது இந்தியாவில். ஏய் இதுதான்டா காரம் அதிகமா இருக்குது. ஆமா அதான் அழுவுறீங்களா? இப்போ தெரியுதா என் கஷ்டம். அவ்வளோதான் கோக்கா அடிச்சிட்டு இருக்கீங்க. நான் இல்லடா அவனுக்குடா. என்னடா ஓப் பண்றான்? ஆமா என்ன கேட்டாரு அவரு? ஏய் லுக் லைக் a gangster. சுரேஷ் பாய். போட்டோ எடுத்து ஃபோன்ல. அவர் பேர் சுரேஷா? இல்லடா சுரேஷ்ங்கிற ஒரு ஆக்டர்டா அவரு. ஓ என்னடா பண்றீங்க? யாருதுடா? நாங்க சேஸ். தருண் அவர் ஐபோன் வச்சிருக்காருண்ணா. ஃபோன் அவருக்கு. அவர் கையில் வச்சுக்கிற கண்ணாடி. ஆனா அவர் போட்டு கண்ணாடி என்னது? சத்தால பச்சை மிளகா திங்க மாட்டா. இதுக்கே எங்க நைட்டு சமோசா
பச்சை மிளகா சமோசா. கத்தி இருக்கா? நீ கத்தின்னு பார்க்கல தானே? அதுதான் இந்த வீடியோவில் பார்த்தேன். அவன்டா அவன் அதிகம் சில்லி கேட்டது. நான் காஷ்மீர் போனால் அந்த கத்தி எடுத்துட்டு போக முடியாதுண்ணா. காஷ்மீர் போனால் அந்த கத்தி எடுத்துட்டு போக முடியாது. விடுவாங்களா? அது இதுதான் கிச்சன் கத்தி தான். நம்பரு 2 எடு. அது உட்காருங்க உட்காருங்க. சிட் சிட். ஆ கால் கால். அச்சா அங்க பாருங்க. ஆ அச்சா, புஷ்பா. பகுத் பாய். புஷ்பராஜ் அவரு தானே ஃபேமஸ் இப்போ. ஆ தருண் ஒன்னோட சூப்பராக போஸ்ட் கொடுக்குறாரு. தருண் தான் பூமர் மாதிரி நேராக கேமரா பார்ப்பான். இப்படி இப்படி Thank you. இதே தான். போஸ். तमिलनाडु. तार तार இது பெட்ரோல் டீசல் எமர்ஜென்சி பெட்ரோல். அதுதான் ரெட் கலர். அவனுக்கே தெரியல கிளம்பிடான். எனக்கு மட்டும் என்ன இந்தியா தெரியும், எனக்கே தெரியாது. ஏதோ அவரு வேற ஏதோ கேட்க வந்திருப்பாரு. இல்லடா, தார் வண்டி தமிழ்நாடுன்னு தெரியுதாமா. என்னன்னு டீசல் பெட்ரோல்னு டீசல். நாளைக்கு பெட்ரோல் பங்க்லாம் சதுர போது ரெட் லைட்டு எடுக்க ஆரம்பிச்சு. இனிதண்ணா யாருங்க இவரு தானே 6 பேக் வைக்கிறான்னாரு. எங்க 6 பேக்? அது இல்ல எல்லாரும் 6 பேக் நான் காட்டுறேன். சப்போர்ட்டுக்கு வர மாதிரி இங்க பாருங்க 5 பேக்ஸ் வந்துருச்சு. 1 2 3 4 5 பேக் வந்துருச்சு. இதெல்லாம் பால் ஊத்துற சுகர் இயர் 2 டிசம்பர்ல என் பர்த்டேக்கு நான் பேக்ஸ் போறனே இல்லைன்னு பாரு. டிசம்பர் வரல பையா. போன டிசம்பர் இல்ல, டிசம்பர் வரலாம். ஆல்ரெடி முடிஞ்சு. ஏய், நான் தான் வாங்குறேன். முட்டிக்கிறோம், ஜிம்முக்கு போறோம், சரி 6 பேக் வைக்கிறோம். ஆனா இல்ல போன டைம் இதே தானே சொன்னாரு. போன டைம் லடாக்ல அதான் சொன்னீங்க. ஏடா இதுக்கேடா குறைச்சது? எங்க வெளியே மூச்சு இழுத்து விடுங்க. அவனுக்கு கேளுடா, அவன் ஒல்லி குச்சா தான் வந்தான். எனக்குலாம் இல்லவே இல்லை. வேற எப்படி இருக்கு? ஆமாடா, இதெல்லாம் கூட சேர்ந்து நீ ஒரு வருஷத்துல ஏறிட்டுடா. கேமராமேன் அவனை கேளு. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனே கோக் நக்கிட்டு இருக்கான். சரி கோக் பரவாயில்ல, வேற நான் தான் 2 கோக் வாங்கினேன். ஆனா என்ன தெரியுமா, நான் வந்து காரண்ட் கோக் மட்டும் தான் குடிக்கிறேன். நான் கோக் மட்டும் தான் குடிக்கிறியா? இருங்க. யோகிமா நீங்க. நீங்க அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. சாயங்காலம் அவன பீர் அடிக்கிறான், காலையில அவன் அன்னைக்கு மாத்திரை அடிக்கிறான். இல்ல என்கிட்ட காசே இல்ல. உங்க அப்பா பாக்கெட் இப்படி எடுக்கிறியா? சட்டியில இருந்து எடுக்கிறான். எங்க சட்டியில இருந்து சட்டியே இல்ல. யூனிட் வந்துடுறான் எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து. தங்கராஜ் தான் பாவம். ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்து வரேன். ஓகே. அதான் எங்க அப்பா பார்த்தாருன்னு இதே சாக்கல இங்க பாருங்க. இதே how it's it possible? இல்ல அவங்க சொன்னது என் கால வேற மாதிரி இருந்துச்சு. டேய் 350 ரூபாய் அப்படி சொல்றியாடா? ஏமாத்தல ஏமாத்திட்டோம். இல்ல how much? कितना रुपी? 1330 bill. bill கேளுனா? சரி, எனக்கு ஒரு டவுட். பகல் கொள்ள அடிக்கிறாங்க. உங்களுக்கு எதுக்கு டாடா கட்டிட்டு இருந்த? சும்மா 300 ரூபாயா? என்னமோ போட்டு வச்சிருக்காங்க. என்னடா வந்தவனே 330 ரூபாய் பில். டிஸ்கவுண்ட் 280 ரூபாய் கொடுக்குறீங்க. எனக்கு ரேட் ஓவரா. இந்த மாதிரி சாப்பாடு ரேட் கம்மின்ட்டு வந்து உட்கார்ந்தா உண்மையிட்டு என்ன பண்றேன்னா, சாப்பிடுற இடத்துல ஒரு ரேட் என்ன கேட்டுட்டு சாப்பிடலாம். நாளைக்கு வச்சு செய்யும் பாருங்க. இன்னைக்கு சாப்பிட்டது பச்சை கலரு. இப்பயே செய்து பாரு. கார்ல கேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இது கேஸ் வண்டி இல்லனா பெட்ரோல் வண்டி.